வணக்கம் உண்மையான உறவுகளே. பை மோட் கூப்பன் பர்ச்சேஸ் யாரெல்லாம் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இனிமே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. உங்களுடைய ஐடியில் செக் பண்ணி பார்த்தா நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு யாருமே ரெக்வெஸ்ட் கொடுக்காதீங்க. சில விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் இனிமே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் நீங்கள் இந்த ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும். இது கொடுத்த பிறகு வரிசையாக பேட்ச் வைஸ் பேட்சாக 500 நபர்களாக அந்த பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், பைமோட்டில் இருந்து வராமல் எஸ்பிஓவில் இருந்தே பல்காக பர்ச்சேஸ் பண்ணி பல்காக சேல் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கான்செப்டில் இப்போ பண்ண போகிறாங்க. அதனால தான் இது ரெக்வஸ்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த டைமில் தான் பைமோட்டில் உங்களுக்கு நம்பர் சேஞ்ச் பண்ணணும், இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும், இந்த மாதிரி சேஞ்சஸ் ஏதாவது இருந்தால் வேறு சில விளக்கங்களும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு தான் உங்களால் இந்த பைமோட் கூப்பன் ரெக்வஸ்ட் கொடுக்க முடியும். அதனால் இப்போது உங்கள் ஐடியில் இருந்தாலும் நீங்கள் எந்தவித ரெக்வஸ்ட் எதுவும் கொடுக்காதீங்க. உங்கள் மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அதை கிளியர் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வரலாம். உங்களுக்கு மெயில் வர மாதிரி இருக்கலாம், இல்லை ஓடிபி வர மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் வர்றதுக்கு இருக்கலாம். ஸோ உங்களுடைய நீங்கள் பைமோட்டில் கொடுக்க போகிற நம்பர் இல்லை மெயில் ஐடி இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவாக இருக்கான்னு ஆல்ரெடி செக் பண்ணி வச்சுக்கோங்க, ரெடியாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடி நீங்கள் நிறைய இடத்துல கொடுத்துருப்பீங்க. அதில் இருந்து உங்களுக்கு மெயில் நிறைய வந்திருக்கும். நிறைய வந்துட்டுனாலே அதெல்லாம் டெலீட் பண்ணுங்கள். அந்த மெயிலாம் டெலீட் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் ஸ்டோரேஜ் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எல்லோரும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டிலே பண்ணிவிட்டு இருக்காதீங்க. பெண்டிங் இருக்கிற நபர்களுக்கு இன்றைக்கி அது ஆக்டிவ் ஆகிரும். ரிஜெக்ட் ஆன நபர்கள் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆகிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அப்ரூவ் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இன்ட்ரோ போனஸ் பற்றி தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கண்டென்ட் ரைட்டர் இன்ஃப்ளூயன்சருக்கு இன்னையிலிருந்து அமௌண்ட் ஆட் ஆகிரும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நேரடியாக டைரக்ட் மெம்பர் யார், டைரக்ட் டவுன்லைனர் யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்து தான் உங்களுக்கு 20% இன்ட்ரோ இன்கம் வரும். அவங்களுக்கு கீழே இருக்கிற செகண்ட் லைனில் இருந்தும் தேர்ட் லைனில் இருந்தும் உங்களுக்கு வராது. உங்கள் டைரக்ட் ஆக்டிவாக இருந்தாலும் இன்ஆக்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு செகண்ட் லைன் தேர்ட் லைனில் இருந்து இன்ட்ரோ இன்கம் வராது. ஸோ அது உங்களுக்கு இன்ட்ரோ இன்கம் ஆட் ஆகிறத உங்கள் குரூப்லாம் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நபர்கள் அது தெரிஞ்சுக்கிறாமல் இருக்காங்க. சேல்ஸ் டீமில் இருந்து இன்னும் வர பர்ச்சேஸ் பண்ணாமல் இருக்கிற நபர்கள், நீங்கள் ப்ரொமோஷன் டீம் மாறுறீங்கன்னா நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருந்து ஒரு நபருக்கு எவ்வளோ இன்கம் ஆட் ஆகுமோ அதுதான் நீங்கள் பண்ண டாஸ்க்குக்கு ஆட் ஆகும். மீதி அமௌண்ட் டிடெக்ட் ஆகிரும். ஸோ சேல்ஸ் டீமில் இருந்து ப்ரொமோஷன் டீமுக்கு மாறினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி. அப்படி இல்லை, நான் என்னால் முடியும் போது நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு இருக்கிற எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு இந்த எலைட் பிளானரில் இருக்கிறது ஓகேவா இல்லை, நான் மார்க்கெட்டிங் பிளானாக மாறிக்கிறேன், இந்த மாதிரி சில கேள்விகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கான பதில், இன்னும் சரியான முடிவு எடுக்கலை. இந்த கோரிக்கைகள் அதிகமான நபர்கள்கிட்ட இருந்து வந்தால் கண்டிப்பாக அதற்கேற்ற ஒரு முடிவு சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ப்ராசஸ் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். அதனால் அதிகமான நபர்கள் அதுக்கு கோரிக்கை விடுத்தால் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணுவோம், பொறுமையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் ஒரே நபர்களுடையதாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மார்க்கெட்டிங் பிளானில் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ ஐடிஸ் போடுறீங்க, ஃப்ரீ ஐடிஸ்லேயே நம்ம அதிக ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணலான்னு ஒரே மொபைலில் ஒரே டிவைஸில் நிறைய ஐடிஸ் ஓப்பன் பண்ணி நிறைய விதமான ஏதாவது டெக்னிக்கலில் பண்ணிங்கன்னா அது மாட்டிப்பீங்க. இதற்கு அப்ளைனும் பாதிக்கப்படுவாங்க, அவங்களுடைய ஐடியும் சஸ்பெண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக நீங்கள் ஒரு நபரை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா கவனமாக ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லிக் கொடுங்க.
ரீஃபண்ட் இந்த மாத இறுதிக்குள்ள உங்களுக்கு பேமெண்ட் குடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் முதல் கட்ட நடவடிக்கையா இப்போ எடுத்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். வித்ட்ராவல் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை. ஸோ வித்ட்ராவல் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். ரீஃபண்ட் உடனடியாக கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாத இறுதிக்குள்ள. இன்னும் நிறைய விஷயங்கள் பதிவேற்றிருக்காங்க, ஏற்கனவே உள்ளது. நீங்கள் நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்காதவங்க கேட்டுக்கோங்க. நியூவாக யாராவது எஸ்பிஓக்குள்ளே வேலை செய்ய விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு